குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதிய குவைத் தினார் நோட்டுகள் மக்களுக்கு விநியோகம். இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் ஈரான் நாட்டைச் சேர்ந்த இருவருக்கும் மரண தண்டனை விதிப்பு. அடுத்து குவைத் பெண்கள் சிறைச்சாலையில் அதிரடி ரைடு, பல தடை செய்யப்பட்ட பொருட்கள் பறிமுதல். இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிற வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ. முதல் செய்தி, குவைத் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு உள்ளூர் வங்கிகளுக்கு புதிய குவைத் தினார் நோட்டுகளை குவைத் சென்ட்ரல் பேங்க் வழங்குகிறது. இந்த புதிய குவைத் தினார் நோட்டுகள் பக்ரீத் பண்டிகையின் போது அனைத்து வணிக மால்களிலும் அதுபோல அனைத்து ஏடிஎம்களிலும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் கடல் வழியாக சுமார் 189 கிலோ எடை உள்ள ஆசிஸ் எனும் போதைப் பொருளை கடத்த முயன்ற ஈரான் நாட்டைச் சேர்ந்த இருவருக்கு குவைத் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் மோசடி மற்றும் ஆள் மாறாட்டம் செய்து ஒரு பெண்ணை ஏமாற்றிய குற்றத்திற்காக குவைத் குடிமகனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் சுமார் 2,63,000 குவைத் தினார் அபராதம் விதித்து குவைத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் சமீபத்தில் நடந்த தேர்வில் தேர்வுத்தாள்களை கசியவிட்ட குற்றத்திற்காக 10 நபர்களை குவைத் போலீசார் கைது செய்துள்ளனர். அதில் 4 பேர் குவைத் கல்வி அமைச்சகத்தில் ஊழியராக இருக்கிறார்கள் என செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் கோடை விடுமுறையான ஜூன் 15 முதல் ஆகஸ்ட் 31 வரை மதியம் 12:30 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை குவைத் பிரதான சாலைகளில் கனரக வாகனங்கள் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக குவைத் போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். அடுத்த செய்தி, கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் குவைத்தில் இருந்து புறப்பட இருந்த அல் ஜசீரா ஏர்வேஸ் விமானத்தில் ஏசியில் கோளாறு ஏற்பட்டதால் மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை சுமார் 5:40 மணிக்கு குவைத்தை விட்டு புறப்பட சென்றது என செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் இளவரசர் ஷேக் சபா காலித் அல் அகமது அல் சபா அவர்கள் செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் அல்ராய் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட தீயை குவைத் தீயணைப்பு வீரர்கள் கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் பெண்கள் சிறைச்சாலையில் போலீசார் அதிரடி ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இந்த அதிரடி ஆய்வில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மொபைல் போன்கள், சார்ஜர்கள், கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.